அந்த நாட்கள் திரைக்கதை மன்னர் பாக்யராஜோட டைட்டில் வந்து படம் இது. இது என்னன்னா இப்போ இந்த ரேபிஸ் நாய் கட்சி ரேபிஸ் வரும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அந்த மனுஷன் எப்படி உருமாறுறாங்க அதை வச்சு லவ் வச்சு சொல்லியிருக்காரு. கிளைமாக்ஸ் வரைக்கும் நல்லா ஹீரோ ஹீரோலாம் பக்கா பண்ணியிருக்காங்க. இசை நல்லா இருக்கு. ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெறிநாய்க்கடியால் குழந்தை பாதிக்கப்படுது. அந்த நேரத்தில் வந்து டைமிங் படம் இது. பேரண்ட்ஸை குழந்தை பத்திரம் பார்த்துக்கணும். நாய் கடிச்சு எப்படி மனுஷன் பிஹேவ் பண்ணுவாங்க அதெல்லாம் அழகாக சொல்லியிருக்காரு. டைரக்டர் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நல்லா இருக்கு சார், மிக நல்லா இருக்கு. இல்ல நல்லா இருக்கு படம் வந்து மிகவும் அருமையா இருக்கு. இந்த படத்துல சொல்லப்பட்ட காதல் வந்து சினிமா துறையிலே இது நாள் வரைக்கும் எப்பயுமே சொன்னதில்லை. சினிமா துறையே கொண்டாடப்பட வேண்டிய அருமையான படம். எந்த ஒரு விரசமும் இல்லை, ஒரு சின்ன எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அருமையா இருக்கு இந்த படம். எப்படி சொல்றதுன்னே தெரியல. செகண்ட் ஆஃப் சில செகண்ட்ல முடிஞ்ச மாதிரி இருக்கு. சீட்ல உட்காந்து அடுத்த செகண்ட் ஆஃப் முடிஞ்ச மாதிரி இருக்கு. பரபரப்பான இப்படி ஒரு பரபரப்பான செகண்ட் ஆஃப் நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு அருமையான இந்த காதலை வந்து இந்த மாதிரி திரைத்துறையில் யாரும் சொன்னதும் இல்லை. ஹேண்ட்ஸ் ஆஃப் சுந்தர் சார். ரொம்ப ரொம்ப சூப்பர் படம். என்னன்னா ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருக்காரு. ஒரு பைனாகுலர்லயே பார்த்து லவ் பண்றாரு ஹீரோயினுக்கும் பைனாகுலர் வாங்கி கொடுக்குறாரு. பைனாகுலர்லயே லவ் பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு லவ் ஸ்டோரியா போயிட்டு இருக்கு. என்னன்னா ஹீரோ வந்து ஒரு சூரிய கிரகணத்தை பாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஏதோ கண்ணில் என்னமோ ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா யாராவது இறந்துருவாங்கன்னா அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. இப்போ ஒரு நாள்லயோ இல்லை ஒரு 7 நாள்லயோ இல்லை ½ hourலயோ இறந்துருவாங்கன்னா அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. இப்போ அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து 7 நாள்ல இறந்துருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே அது அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அவங்கள காப்பாத்துறதுக்கு என்னென்னலாம் பண்றாரு, ஹீரோயினை எப்படி காப்பாத்தினாரா இல்லையா, இதுதான் ஸ்டோரியா இருக்கு. இப்போ எப்படின்னா கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருச்சு இறந்துருவாங்கன்ட்டு, அவங்கள காப்பாற்ற முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து காப்பாற்ற ட்ரை பண்றதுல இருந்து அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம், அதாவது அவரோட எப்படி அதை வந்து காப்பாற்ற ட்ரை பண்றாருன்றதுலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. ஹீரோயினுமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சிடும் இறந்துருவாங்கன்ட்டு. 2 பேருமே தனியா போய் ஒரு இடத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கதையா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. ஒரு வித்தியாசமான அட்டம்ப்ட். இப்போ ரெலவெண்ட் டாபிக்கா இந்த ரேபிஸ் அப்படின்ற மேட்டர் டச் பண்ணியிருக்காங்க. அது கூடவே ஒரு சின்ன ஃபேண்டசி எலிமெண்ட்டும் வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு. படம் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி காட்டியிருந்தாங்க. ஆமா. அந்த படத்துல வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆமா. நீங்க அதை எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. ஆக்சுவலா எனக்கு வந்து முன்னாடியே தெரியும். நான் தான் ஹீரோக்கு டப் பண்ணியிருக்கேன். நான் தான் அவருக்கு ஹீரோக்கு வாய்ஸ் கொடுத்தேன் நான் தான். ஆமா. அதனால நான் அப்போயே கொஞ்சம் பார்த்துட்டேன். பட் ஃபுல் படமா நான் பார்க்கல. ஹீரோட போர்ஷன் மட்டும் தான் பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல லவ் ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. படத்துல சூப்பரா பண்ணியிருக்காங்க. படம் போய் பாருங்க. எல்லாம் நல்லா இருக்குங்க. எல்லா புதுமுகங்கள் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் தான். நல்லா பண்ணியிருக்காங்க. அது வேற இது வேறங்க. அந்த அளவுக்குன்றது என்ன, அது வேற இல்ல. அது ஜானரே வேற. பேர் மட்டும்தான் அந்த 7 நாட்கள்னு வச்சிருக்காங்க. மற்றபடி வேற கதை. ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. ஒரு புதுமுகங்களை வச்சு ஒரு சின்ன முயற்சி. ஒரு நல்ல கம்பெனி, பெஸ்ட் கேஸ்ட்னு ஒரு கம்பெனி வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அவங்க இன்னும் தயாரிக்கணும். நிறைய புதுமுகங்களுக்கு, புதுமுக இயக்குநர்களுக்கு, வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு, புதுசாக வர்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனி, சின்ன கம்பெனிஸ் வந்து வாய்ப்பு கொடுத்தா அடுத்தடுத்த கலைஞர்கள் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சூப்பராக இருக்குங்க. படம் அருமையாக இருக்கு. ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். இல்லை, படத்தை பொறுத்த வரைக்கும் 200% நல்லா இருக்கு. யதார்த்தமா இருக்கு. படத்துல வந்து இயற்கை எப்படி இருக்கு, 2வது நாய் கடிச்சா சில விஷயங்கள் மாதிரி இருக்கு. அது விழிப்புணர்வு மக்களுக்கு அருமையா இருக்கு. இதை எதிர்த்துட்டாங்க இல்லையா. நம்ம உயிர் போறப்ப நாய் என்னங்க இருக்கு, நமக்கு உயிர் நம்ம பாதுகாக்க நம்ம நாயை சில விஷயம் பண்ணி தான் ஆகணும். நாயும் உயிர் தான், மனுஷன் உயிர் தான். மனுஷன் போறப்ப ஃபர்ஸ்ட் அடிவிட்டு போயிருது, நாய் அடிவிட்டு போயிருது. அது மாதிரி தான் சில விஷயங்கள்லாம். ஆனா இயற்கையில யதார்த்தமான படம் அருமையா இருக்கு. இந்த படம் சக்சஸ் ஆகும். இந்த படம் அந்த 7 நாட்கள் பழைய படத்தை டைட்டில் வச்சிருக்காங்க.
அந்த படத்துக்கு இந்த படம் சம்மந்தம் வச்சிருக்கா? அதுக்கு இதுக்கு 100% இல்லை, 200% டைட்டில் கிடையாது, சம்மந்தம் கிடையாது. நல்லா அருமையாக கொடுத்துருக்கு. டைட்டில் இல்லையா, அதனால படத்துக்கு ஏதாச்சும் அடாப்ட் ஆகுது? அதான் கிரகணங்கள், அந்த கிரகணம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி 7 நாள் சாகரான்ற அவர் கான்செப்ட் வருது, அதுக்கேற்ற மாதிரி சில விஷயம் கொண்டு போகிறாங்க. அவ்வளோதான். படம் காமெடி படமா இல்லை காதல் படமா, இந்த மாதிரியான படம்? காதல் சென்டிமெண்ட் இது இருக்குது. அருமையான படம், சக்ஸஸ் ஆயிடுது. பாக்யராஜோட appearance எப்படி? பாக்யராஜ் கிட்ட எத்தனையோ வருஷம் கழிச்சு உள்ள வந்திருக்காரு. என் பார்வைக்கு அவர் தான் இதில் வந்து இந்த வசனங்கள்லாம், இந்த திரைக்கதையெல்லாம் வந்து ஒன்று ஒருங்கிணைப்பாங்க இல்லையா, அப்படி இஞ்சி இஞ்சி சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம். ரேட்டிங் எவ்வளவு கொடுக்குறீங்க? ரேட்டிங் என்னை பொறுத்தவரைக்கும் வந்து 80% கொடுக்கலாம். நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. அது கூட லவ் வச்சிருக்காரு. நான் காதலிக்கு ரேபிஸ் தெரிஞ்சும் காதலியை விடாம பத்திரம் பாதுகாக்காரு. அது பெரிய விஷயம், அது பெரிய விஷயம். அது ஏன்னா அதான் நேச்சு உண்மையான காதல். கஷ்டம் கிளைமாஸ் வரைக்கும் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அது பேரண்ட்ஸோட குடும்பத்தை வந்து பார்க்க வேண்டிய படம். இசையெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா படம் போனது தெரியல, ஹைகோ முடிஞ்சிருக்கு. பியூட்டிஃபுல். மினிஸ்டர் பண்ணிருக்காரு. ஒரு காமெடி கலந்த வில்லன் அவரு. பாக்யராஜ் பண்ண மினிஸ்டர் ரோல், மினிஸ்டர் காமெடி கலந்த வில்லன் நல்லா பண்ணிருக்காரு. அவர் கூட வந்து நமோ நாராயணன் காமெடியா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. இல்லை, இன்னைக்கு ரொம்ப அவசியம் அது. குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் நம்ம வந்து விலங்கினங்களை வைக்கிறப்ப நம்ம எப்படி அதை பாதுகாப்பான நடைமுறையில வச்சுக்கணுங்கிறதுக்கு மிக அவசியம். அதனால எவ்வளவு பாதிப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி சில பேர் வந்து நாய்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இது அது சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. அது சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. நாம் விலங்கினத்திலிருந்து எப்படி பாதுகாப்பா இருந்துக்கணுங்கிறத மட்டும்தான் இந்த படம் சொல்லுது. நன்றாக இருக்கு. இதுல என்னன்னா ரேபிஸ் பத்தியும் சொல்லியிருக்காங்க. ரேபிஸ் எவ்வளோ ஒரு அதை காப்பாற்ற முடியாது, அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் அந்த அளவுக்கு பண்ண முடியாதுன்றதையும் ரொம்ப ரொம்ப ஆழமா காட்டியிருக்காங்க. ஒரு மெடிக்கல் ரெப் தப்பு பண்ணா இது எவ்வளோ பெரிய அஃபெக்ட் ஆகும் உயிருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தையுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு மெடிசன் வந்து மாத்தி கொடுத்தா என்னெல்லாம் ஆகுன்றதையும் ரொம்ப ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா ஒரு சயின்ஸ் ஃபிலிமாவும் இது இருக்கு, ஒரு மெடிக்கல் ஃபிலிமாவும் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, ஒரு லவ் ஸ்டோரியாவும் சொல்லியிருக்காங்க. ஓவராலா படம் வந்து ரொம்ப ரொம்ப டீசெண்டா இருக்கு. யார் வேணா வந்து பார்க்கலாம். ஒரு வல்கரான சீன்ஸ்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. காமெடியுமே ஒரு மைல்டா இருக்கு. ரொம்ப காமெடிக்காகன்னு பண்ண மாதிரி இல்லை, ஒரு ஸ்டோரியோட சேர்ந்த மாதிரி தான் இருக்கு. ஹீரோ வந்து சூப்பரா இருக்காரு, பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காரு. இது வரைக்கும் அவரை நான் வேற எந்த படத்துலயும் பார்த்தது இல்லை. ஹீரோயினுமே சூப்பரா இருக்காங்க. ஆமா, 2 பேருமே பேர் ரொம்ப சூப்பரா இருக்காங்க. இது வந்து என்னன்னா இவங்க இந்த டீம் பத்தி எதுவுமே தெரியாது, ஒரு பிளாங்கா போய் பார்த்தது தான். ஆனா படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கும் அந்த 7 நாட்களுக்கு அந்த ஒரு சம்பந்தம் மட்டும்தான், அவர் நடிச்சிருக்காருன்றது மட்டும்தான் பழைய அந்த 7 நாட்களுக்கும் எதுக்குமான சம்பந்தம். மற்றபடி இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான கதை. ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. சூரிய கிரகணத்தை பார்த்து அதுல இருந்து ஒரு சூப்பர் பவர் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா நாய்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட் நடந்துச்சு. அதே கான்செப்ட் வச்சு எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது சில பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, எதிர்ப்பு சொல்ற மாதிரி இல்ல. ஏன்னா இதுல வந்து நாயை கொல்றணும், நாயெல்லாம் தனியா கொண்டு போய் அப்படி எதையுமே அவங்க சொல்லல. ஒரு நாய் கடிச்சு பாதிக்கப்பட்டவங்க என்ன ஆனாங்கன்றதை மட்டும் தான் காட்டியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா கியூர் இருக்கு, ஒரு மூலிகையில வந்து கியூர் இருக்குன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது மேபி டிபேட் ஆகலாம். ஏன்னா அப்படி ஒரு விஷயம் இல்லை, ரேபிஸ்க்கு இது வரைக்கும் கியூர் எதுவும் இல்லை. அது சினிமேட்டிக் பியூட்டிக்காக அவங்க அப்படி ஒரு விஷயம் காமிச்சிருக்காங்க. சொல்யூஷன் அதாவது தெருநாயை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அந்த மாதிரி சொல்யூஷன்லாம் ஒண்ணுமே இல்லை. ஹீரோயினுக்கு ரேபிஸால பாதிக்கப்பட்டுறாங்க. அப்போ அவங்க எப்படி காப்பாற்ற முடிஞ்சதா இல்லையா, காப்பாத்துறதுக்கு ஹீரோ என்னெல்லாம் எஃபர்ட் போட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி தெருநாய் விஷயத்தை பத்தி ரொம்ப டச் பண்ணல. அந்த பொண்ணுக்கா மாப்பிள்ளை பார்ப்பாரு, மாப்பிள்ளைக்கு நோய் தெரிஞ்சவருக்கு அவன் சமுதிரி பேசுவார், காமெடியா பண்ணிருக்காரு, நல்லா இருக்கு. அவர் செயல பண்ணிருக்காரு. விழிப்புணர்வு படம். ரேபிஸ் நோய்க்குள்ள மெடிக்கலி வந்து ரேபிஸ் நோய்க்குள்ள ஒரு லவ்வபிள் வச்சிருக்காங்க. பார்க்கலாம், ஆடியன்ஸ் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். அதான் நேச்சுரல் பண்ணிருக்காங்க. அந்த ரேபிஸ் வந்து என்னென்ன பண்ணுவாங்க, மனுஷன் எப்படி உருமாறுறாங்க, அது படம் ஃபுல்லா த்ரோட்டா வந்து ட்ராவல் பண்ணிருக்காங்க. கிளைமாக்ஸ் நல்லா அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு. குழந்தைங்க வர்றது, அது தனக்கு ரேபிஸ் வந்து நடிச்சு இந்த காதலிக்காக வந்து சேர்ந்து கூட போவாரு. அப்போ வந்து நல்லா ஹைகோவா இருக்கு காதல், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவர் வந்து நல்ல படத்தினுடைய ஓட்டத்துல வேற எந்த வித நகைச்சுவையும் தேவைப்படலை. அவர் வரக்கூடிய பகுதி எல்லாமே மிகவும் நன்றாக இருக்கு. இல்ல படத்துல ஒரு கேரக்டர் கூட தேவையில்லாம ஸ்கிரீனை கிராஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப அருமையா இருக்கு, நம்ம பாராட்டணும். ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு படம் பார்த்த அனுபவம் இருக்கு. இந்த படங்கள்லாம் பார்க்குறப்போ பழைய குணா, மூன்றாம் பிறை, இன்னும் நிறைய படங்கள் அந்த கிளைமேக்ஸில் வந்து நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடிய கிளைமேக்ஸ்
இருக்கக்கூடிய பழைய படங்களை இது நிறைய ஞாபகப்படுத்துது. ரொம்ப அருமை இந்த படம். வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு அந்த டைட்டில் மிகவும் பொருத்தமான டைட்டில். அதனால அது மிக சரியா தேர்ந்தெடுத்திருக்காங்க. மிக அருமையான டைட்டில். டைட்டில்லையே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எந்த ஒரு மூட நம்பிக்கையை வளர்க்குற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த படத்துல சொல்லல. அருமையா இருக்கு இருக்கு நல்லா நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். 10க்கு 10 கொடுக்கலாம். கண்டென்ட் தான் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட படம் பேசுது. உண்மையிலே ஒரு எப்படி சொல்றது, நம்மளுக்கு வேண்டியவங்களை காப்பாற்ற நம்ம எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுவோம், எவ்வளோ கேரிங்காக இருப்போமோ அது ரொம்ப ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு ஹீரோ. டைரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. என்னன்னா இதுல ஒரு விஷயம் வந்து, இப்போ இறந்துருவாங்கன்ட்டு தெரியறது வந்து நம்ம கனவுல வர மாதிரி பார்த்துருப்போம், ஒரு தூக்கத்துல வர மாதிரி பார்த்துருப்போம், இல்லைன்னா யாரோ சொல்ற மாதிரி ஒரு ஜோசியத்திலயோ அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஒரு சூரிய கிரகணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கண்ணை பார்த்த உடனே அவருக்கு அந்த மாதிரி தெரியுது அப்படின்றது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது ஒன்று டிஃப்ரெண்டா இருக்கு. மற்றபடி எல்லாருமே பார்க்கலாம். சூப்பர் படம். உங்களோட கருத்துப்படி எது கண்ட்ரோல் பண்றதுன்னு நினைக்கிறீங்க? தென்னாலிராமன் கடையில இருந்து காப்பாற்றுறது அந்த ஏபிசி மெத்தட் அதை கண்டிப்பாக பண்ணோம். அனிமல் பர்த் கண்ட்ரோல்ன்றத ஒரு விஷயத்த ரொம்ப விகரஸாக பண்ணணும். அதுக்கு மக்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அங்கே வந்து நம்மளோட எமோஷன்ஸுக்கு கொஞ்சம் வேல்யூ கொடுத்து இல்லை அதுவும் ஒரு உயிர் தான் சொல்லி நம்ம போராட்டம் பண்ணி பண்ண விடாம பண்ற மாதிரி கவர்மெண்டோட முயற்சிகளை தடுக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. தெருவிலே இருக்கட்டும்னு சொல்லும் போது நம்ம இது வரைக்கும் நான் காலேஜ் படிக்கும் போது எனக்குமே பெருசா தோணதில்லை. நானே நாய்க்கெல்லாம் பிஸ்கட்லாம் போட்டிருக்கேன். பட் எனக்கு இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, ரோட்ல நடந்து வரும்போது நாங்க வீட்டுல பழக்கப்பட்ட நாயே திடீர்னு ஒரு நாள் நம்ம பிஸ்கட் போடலன்னா எட்டி இடுப்புல காலை வைக்குது. அப்ப நம்மளுக்கு ஒரு பதட்டம் வருது, குழந்தை பயப்படுறாங்கன்னும் போது இப்ப நம்ம பாக்குற கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆமா, இது நல்ல டைமிங் படம். இது எகஸ்ட்ரா பேசுறதுலாம் அது வேற கதை. ஏன்னா இப்போ குழந்தை கட்சி தான் ரேபிஸ் யார் காப்பாற்று அப்புறம். ஸோ வந்து குழந்தைய பாதுகாக்கணும். நாய் வந்து தூரம் ஒதுங்கி போயிடணும். இப்போ ரேபிஸ் வந்து மனுஷன் ஒரு நாயை மறுமாறுறாங்கல்ல. ஸோ பேரண்ட்ஸ் குழந்தைய பார்த்தா பார்த்துக்கணும். அது இப்போ நாய் ஒரு உயிர்னா குழந்தை கட்சா அவங்க கட்சா என்ன ஆகும் அப்புறம்? அது நாய் ஒரு உயிர் தான் கட்சா ரேபிஸ் வருது இல்லை. ஸோ அது பாதுகாக்கணும். டாக்டர்ஸ் பார்க்கணும், கவர்மெண்ட் தான் பார்க்கணும். அதை நாய் சப்போர்ட் பண்ணி பேசணும்ல, நாயை கடிக்க விடணும் இல்லை. பட் அவங்க ஆஃபீஸ் தெரியும் வரும். ஆக்சுவலாக பார்த்தா அது விழிப்புணர்வு படுறோம். அது நியாயம் ஒரு நடுநிலையே பார்க்கணும். அதை நாய் சப்போர்ட் பண்ணுற அது உயிர் தான் இல்லை சொல்ல. கட்சா ரேபிஸ் வருது, ஸோ அவங்க காப்பாற்றணும்ல. அப்புறம் முஸ்லீம் தீர்வுனா கவர்மெண்ட் தான் பார்க்கணும். அதை கவர்மெண்ட் தான் வந்து அவங்க காப்பாற்ற பண்ணி தத்தெடுத்து ஊசி தடுப்பூசி போட்டு நாயெல்லாம் காப்பாற்றணும். அப்புறம் அவங்க தான் பண்ணணும். அதை ஆமா ஒவ்வொரு நாளும் மினிமம் ஒரு ஆள் 2 ஆள் சரி இறந்துட்டே இருக்காங்க. ஆமா, அதுக்கான சொல்யூஷன் அந்த படத்துல கரெக்டா சொல்லிருக்காங்களா? சொல்யூஷன் வந்து ஒரு பழைய காலத்து மருத்துவர் வந்து ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லுவாரு. அதை வச்சுதான் ஹீரோ வந்து ரெடி பண்ணுவாரு. பட் ஆனா அந்த ஃபைட் நடக்கும்போது அதையும் தட்டி விட்டுருவாங்க. அதுல என்னன்னா அந்த மருந்து தப்பா கொடுத்தாரு இல்லையா, ஒரு மெடிக்கல் ரெப் ஒருத்தர் தப்பா கொடுத்துருப்பாரு. அவரே அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாரு. அதை கொடுத்துதான் கடைசியா காப்பாத்துவாங்க. சொல்யூஷனும் சொல்லிட்டாங்க. பழைய காலத்து மருத்துவர் ஒருத்தர் வந்து மருத்துவ குறிப்பு வச்சு ஒரு மருந்து கொடுத்துருப்பாரு. அதை வச்சுதான் கியூர் ஆனாங்க அப்படின்னு தான் காட்டியிருப்பாங்க. ஆமா, அது தெரியல. அது வந்து சயின்ஸ் படி நம்ம வந்து மெடிக்கல் ரிலேட்டடா இருக்கவங்களை கேட்டாதான் தெரியும். பட் ஆனா ஏதாவது கண்டிப்பா ஒரு மருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 7ஆம் அறிவுலையுமே காட்டியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அது நம்மளுக்கு ஒருவேளை கரெக்டா தெரிய வராம இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஏன்னா இப்போ நிறைய இருக்கு, எம்பிபிஎஸ் அந்த மாதிரி, எம்பிபிஎஸ் ஆயுர்வேதா சித்தா அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஏதாவது ஒண்ணுத்துல கண்டிப்பா காப்பாத்துவாங்க. காமெடி ஹீரோட ஃப்ரெண்டு சில ஒன்லைனர்ஸ்லாம் சொல்லுவாரு, அவ்வளவுதான். அது 1-2 வரும், அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். ஏன்னா ஃபேமிலியா வந்தோம்னா நம்ம ஒரு ஃபன்னான படமோ இல்ல ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படமோ இல்லை. இது ஒரு சீரியஸான படம் தான். ஒரு வித்தியாசமான படம் பார்த்த ஃபீல் இருக்கும். சுத்தமா கிடையாது. அதுதான் படத்துல ரொம்ப ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னா துளி கூட ஆபாசம் இல்லாம காமிச்சிருக்காங்க. இப்போ நிறைய படங்கள்ல வந்து காதலை காட்டுவாங்க. பட் காதலே இருந்தாலுமே ஹீரோக்கு ஹீரோயினை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுதுன்றதை கன்வே பண்றதுக்காக கொஞ்சம் இன்டிமேட்டான சீன்ஸ் வைப்பாங்க. சில ஆங்கிள்ஸ் ஹீரோயினை காட்டுறதுக்கான ஆங்கிள்ஸ் ஒரு மாதிரி வைப்பாங்க.
இதுல துளி கூட அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஹீரோயின் ட்ரெஸ்ஸிங்குமே ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் அவ்வளோ டீசெண்டா பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கூட ஒரு முகம் சொலிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இமேஜினேஷன் சாங் சீக்வன்ஸ்ல கூட நார்மல் ட்ரெஸ் நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் பார்த்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங்ல தான் காமிச்சிருக்காங்க. அது ஒரு வித்தியாசமான விஷயமா இருந்துச்சு. பார்க்க வரவங்களுக்கு என்ன எதிர்பார்த்து வரலாம்னு சொல்லுங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கலாம்னு நினைச்சு வரலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல தமிழ் சினிமாவில். அதே மாதிரி ரேபிஸையும் அதையும் கம்பைன் பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். படத்துக்கு ரேட்டிங் எவ்வளவு கொடுக்குறீங்க? 3.5. பழைய படம் அந்த நேரத்துல ஐயா காலத்து இந்த படத்துக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தமே இல்லை. இல்லை அது வேற இது வேற. அது மட்டும் தான் வச்சிருக்கீங்க. டைட்டில் வச்சுக்காங்க. அது வேற டிராவல். அது திரைக்கதை முன்ன பாக்கியராஜ் சார் அது வேற லெவல். அது இது லவ் இருக்கு. லவ் ஒரு விழிப்புணர்வு, ரேபிஸ் ஒரு விழிப்புணர்வு. பார்க்கலாம், ஆடியன்ஸ் பார்க்கலாம். வீட்டு ரேட்டிங் எவ்வளவு? பத்துக்கு எவ்வளவு? 10க்கு 8. கொடூரமான நோயா இருக்கும்போது பாத்தீங்கன்னா தெருநாய்களுக்கு சில பேர் சப்போர்ட்டும் பண்றாங்க. ஓகே. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவாங்க? இப்போ எப்படின்னா நம்ம வீட்டில் வளர்க்குறோன்னா அதால வேற யாருக்குன்னா எதனா ஆச்சுன்னா அது நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். இப்போ நான் எங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறேன்னா அந்த நாயால் வேற யாருக்குன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அது போய் கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். அதனால எது வளர்த்தாலும் நம்ம தான் அதை வந்து சேஃபாக வச்சுக்கணும். இப்போ அது ஒன்று இருக்கு இல்லையா, அதே மாதிரி ரோட்ல வந்து மாடுலாம் குறுக்கில் போறதால எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஒரு நாய் குறுக்கில் போறதால எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுக்கும் கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியும் நிறைய ஆயிட்டு இருக்கு. நாய் கடிச்சதால மட்டும் இல்லை, குறுக்கில் போறதாலையும் நிறைய ஆக்சிடென்ட்லாம் ஆயிருக்கு. இப்போ மாடு குறுக்கில் போறதாலையும் நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதுவுமே ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. அதுக்கும் நிறைய சட்டங்கள்லாம் இருக்கணும்னு சொல்றாங்க. இருந்தாலும் இதெல்லாம் தடுக்க முடியல. இதுக்கெல்லாம் ஏதாவது கண்டிப்பா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அனிமல் வந்து பெட் லவர்ஸ் இருக்காங்க, அது லவர்ஸா இருங்க. பட் ஆனா அதால யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாம இப்போ ரீசெண்டா நிறைய நியூஸ்ல பாக்குறது வந்து பாம்பு கடிச்சு சின்ன குழந்தை இறந்துச்சு, சமையல் பண்ண போச்சு, அங்க கடிச்சிருச்சு, வண்டி எடுத்தாங்க பசங்க, அப்போ பாம்பு கடிச்சு இறந்துட்டாங்க, எங்கேயோ வெளியே போனாங்க, ரெஸ்ட் ரூம் போகும்போது அங்க கடிச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு நிறைய நியூஸ் வருது. அதனால இதுக்கும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, தேவையா வச்சிருக்காங்களா சும்மா இல்ல தேவைதான். அது வந்து அவர் வந்து ரொம்ப எப்படி சொல்ல, ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரா தான் பண்ணியிருக்காரு. ஆனா நிறைய சீன் வர மாட்டாரு. கொஞ்சம் நார்மலா கம்மியான சீன் தான் வருவாரு. ஆனா ரொம்ப ஜாலியா அவர் வரும்போது கொஞ்சம் ஜாலியா இருக்கு. ஏன்னா படம் வந்து அவ்வளோ காமெடிலாம் கிடையாது. அது பாக்யராஜ் சார் வரும்போதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு ஜாலியா இருந்துட்டு போகுது. படத்தோட பழைய படத்தை டைட்டில் வச்சிருக்காங்க. ஆமா, புதுசா டைட்டில் வச்சிருக்கலாம். பட் பழைய படத்தை டைட்டில் திரும்பி வைக்கிறதுக்கு காரணம் இது என்னன்னா அதுல அந்த ஸ்டோரி இருக்கு இல்லையா, அதுல வந்து 7 நாள்ல ஹீரோயின் இறந்துருவாங்கன்னு ஹீரோக்கு தெரிய வந்துடும். அந்த ஹீரோயினை காப்பாத்த அவர் என்னென்னலாம் பண்றாரு, ஹீரோயினை எப்படி காப்பாத்தினாருன்றது அந்த 7 நாள் கதை. அதனால அந்த 7 நாட்கள்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை விட வேற டைட்டில் வச்சா எதுவுமே அந்த அளவுக்கு செட் ஆகாது. இந்த கதைக்கு அந்த 7 நாட்கள்னு வச்சாதான் அந்த 7 நாள்ல என்னெல்லாம் பண்றாங்க, ஹீரோயினை காப்பாத்த என்னென்னலாம் பண்றாரு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளான டைட்டில். அதனால வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கதைக்கு செட் ஆகணுன்றதுக்காக வாங்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேரை காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இதுல வந்து யார் யார் நடிச்சிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. பிளாங்கா படத்தை பார்த்தது தான். ஆனா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹீரோ சூப்பரா இருக்காரு, பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா செம்மையா இருக்காரு. ஹீரோயினும் சூப்பரா இருக்காங்க. ஓவராலா படம் சூப்பர். 10க்கு 9 கொடுக்கலாம். காமெடி மட்டும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். 10க்கு 10ன்னு கூட கொடுத்துடலாம். 10 கூட கொடுக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் தான், சூப்பரா இருக்கு.